பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். சங்கீதம் 46:9. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வெள்ளை ஒடித்து ஈட்டியை முறிக்கின்றார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கின்றார். யுத்தம் என்பது எப்பொழுதுமே மிகவும் கொடுமையானது. யுத்தங்களை குறித்து நாம் ஸ்கூலில் படிக்கும் பொழுது ஸ்கூலில் நாம் படித்திருக்கின்றோம். நம்முடைய ஆசிரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் வெறும் படிப்பினாலே நம்ம அறிந்து கொண்ட காரியங்கள். இப்பொழுது அந்த இஸ்ரேலுக்கும் இன்னும் பாலஸ்தீனர்களுக்கும் நடக்கிற சண்டைகளை நான் டிவியில் பார்க்கின்ற பொழுது அந்த யுத்தம் எவ்வளோ கொடுமையானது. மக்கள் தங்களுக்கு பிரியமானதை தூக்கி கொண்டு எவ்வளோ வேகமாக ஹாஸ்பிட்டல் ஓடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் அங்கே வசதியே இல்லை. ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் செத்து மடிகின்றார்கள், அலறுகின்றார்கள், கூக்குரல் இடுகின்றார்கள். அந்த யுத்தம் எவ்வளோ வேதனையை கொண்டு வருகிறது. யுத்தமில்லாத வாழ்க்கை மிக சிறந்தது என்பதை நாம் சொந்த கண்களினால் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். தாவீது ராஜாவை பார்க்கின்ற பொழுது எப்பொழுது அவர் அந்த சிங்கமும் கரடியும் அவருடைய ஆட்டுக்குட்டி பிடித்து கொள்ள வந்ததோ அந்த நாளிலிருந்து, எப்பொழுது அவர் கோலியாத்தை எதிர்கொண்டாரோ அந்த நாளிலிருந்து அவருக்கு தொடர்ச்சியான யுத்தங்கள், பல தரப்பட்ட எதிரிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருக்கு விரோதமாக எழும்பி மிக கொடூரமாக யுத்தம் செய்ய வந்தார்கள். யுத்தம் 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 என்று அவருடைய காலமெல்லாம் சென்றது. இதுக்குரியவர் அது அவருடைய சமாதானத்தை கெடுத்தது. அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி தந்தது. தாவீது ராஜா மாத்திரமல்ல, யார் அவருடைய இடத்தில் இருந்தாலும் யுத்தங்கள் தொடர்ந்து வருகிற பொழுது மனது சோர்வடைந்து போவதும், வருத்தத்தின் மத்தியில் சஞ்சலத்தின் மத்தியில் இருப்பது நிச்சயம். அவருடைய மகனாகிய சாலமோன் ராஜா, தாவீது ராஜாவுடைய புண்ணியத்தினால அவர் தேவனுடைய பிள்ளையாயிருந்து வாழ்ந்து முடித்தபடியினால் அவருடைய மகன் சாலமோன் ராஜா செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்தார். அமெரிக்கையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையில் யுத்தமே இல்லை. அந்த யுத்தம் இல்லாதபடியினால் அவர் சமாதானத்தோடு வாழ்ந்து தன்னுடைய அரண்மனையை கட்டினார், ஆலயத்தை கட்டினார், அவர் விவசாயத்தை செய்தார், கப்பல்களை அனுப்பினார், தங்கத்தை அவர் சம்பாதித்தார். அவர் வாழ்நாள் முழுவதும் இன்பமாக இருந்தது. காரணம் என்னவென்றால் யுத்தமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, இந்த 2024 வருடத்தில் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் சொல்லுகிறார், யுத்தங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நான் ஓய பண்ணுவேன். நான் ஈட்டிய அம்பை நான் முறித்து, அது மாத்திரமல்ல, நான் ரதங்களை சுட்டரிப்பேன். கேன்சர் என்கிற ரதமாக இருக்கலாம், ஒருவேளை விபத்து என்கிற ஈட்டியாக இருக்கலாம், இல்லாவிட்டால் எதிரிகளுடைய சூழ்ச்சிகள், அவருடைய வழக்குகள் ஏற்பட்ட அம்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை முறித்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய சமாதானத்தை கட்டளையிடுவார். என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, நான் என்ன பண்ணுவேன்? என் கணவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்து நாங்கள் தடுமாறி நிற்கிறோமே, என்ன செய்ய என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் யுத்தங்களை ஓய பண்ணுவார், புது நம்பிக்கையை தருவார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களாம். அப்பா பிதாவே, இந்த நாளை ஆசீர்வதியும். நம் பிள்ளைகள் விரும்புகிற காரியங்களை கொடுத்தவரை சந்தோஷப்படுத்தும். வழி இல்லாத இடத்துல வழிகளை உண்டாக்கி தாரும். நீண்ட காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு நன்மை கொடுத்து சந்தோஷப்படுத்தும். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரது நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.